ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் பூருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு அட்டகாசமான கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இந்த பொருள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வெஜிடபிள் தாங்க. இது பார்க்கலாம் எப்படி செய்யலான்னுட்டு. இது உங்களுக்கு ரைஸோட, சப்பாத்தியோட, தோசையோட நல்லாவே இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி கிளம்பி பார்க்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் இருக்கோம் மாங்காய் எடுத்துருந்தேன். இந்த தோல்லாம் ஊற்றிட்டு கிரேட்டர் பண்ண பிறகு இது காமிக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வெங்காயம் இருக்கும். மீடியம் சைஸில் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாகவே கட் பண்ணக்கூடாது. ஒரு கால் பகுதி விட்டுடணும். இதே மாதிரி கத்திரிக்காய்க்கும் ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். கால் பகுதி விட்டுடணும். பாருங்கள், உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கால் பகுதி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பவுடர் மசாலா எடுத்துருக்கிறேன். 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ப மாதிரி சேர்த்துங்க. 3/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ நம்ம இதை கிரேட்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, இந்த மாங்காய்க்கு ஒரு பவுலில் போட்டுடலாம் தனியாக. இந்த மசாலா எல்லாமே நம்ம இதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூனு. இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணக்குள்ளே தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தெளித்து போட்டுங்க. அதிகமாக தண்ணி ஆட்டம் செய்யக்கூடாது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த வெங்காயத்தில் இந்த மிக்சருக்கு கொஞ்சமாக வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கத்தி இருந்துச்சுன்னா எடுத்து அதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே அந்த கேப்பில் போய் நின்றுடும். அதிகமாக போய் நிற்கணுன்ட்டு இல்லை, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு வச்சுங்க. அதே மாதிரி இந்த கத்திரிக்காவிலையும் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே வெங்காயத்தில் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இந்த கத்திரிக்காயில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்ட்டு பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அதுக்குள்ளே போச்சுன்னா போதும், அதிகமாக போகணுன்ட்டு இல்லை. இந்த சுவை உங்களுக்கு நல்லா கூட்டி தரும் இந்த வெஜிடபிள் இந்த மாதிரி போடக்குள்ள. இந்த வெங்காயத்துலேயும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கிட்டேன். எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு பேனில். இப்போ நம்ம இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வதக்கலாம். இது எல்லாமே போட்டு நம்ம ஒரு வெங்காயம் கத்திரிக்காய் இது ரெண்டுமே நல்லா நம்ம வதக்கலாம். ஒரு 7-8 நிமிஷம். பார்த்தீங்கன்னா இது ஒரு 60-70% எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தனியாக எடுத்துலாம். நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயில் எதனாச்சும் மசாலா உளுந்துருந்துச்சுன்னா அது தனியாக எடுத்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே வதக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ 4 தக்காளி எடுத்துருந்தேன். நல்லா மீடியம் சைஸில். அது கூட 1 டீஸ்பூன் நான் சோம்பு எடுத்துக்கிட்டேன். நல்லா இது விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. அதே எண்ணெய்க்கே மறுபடியும் யூஸ் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். இது கூட 1 மீடியம் சைஸு வெங்காயம் இருக்கும். இதுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வதங்கி வரணும். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லைங்களா, இந்த தக்காளி விழுது இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம மேங்கோவில் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபில்லிங் செஞ்சோம் இல்லைங்களா, இப்போ இது மீதி இருந்துச்சு. இது போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடக்குள்ள நல்லாவே கிரேவி திக்காகும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இது கூட உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுவும் சேர்த்துக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஃபில்லிங்கு, இதை வதக்கி இது இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு மூடி வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நம்ம வேக விட்டுருந்தோம். நல்லா வெந்தும் வந்துச்சு. அந்த தக்காளி சுமெல்லாம் நல்லாவே ரோஸ் ஸ்மெல்லாம் போயிடுச்சு.
பாருங்கள் கிரேவி வந்து எவ்வளோ வந்து தலை தலைன்னு இருக்குது, நல்லாவும் வந்து சாஃப்டாகவும் வெந்து வந்துருச்சு. இதில் நம்ம ஃபில்லிங் பண்ணதால் நல்லாவே அப்சர்வ் ஆகிருக்கும் இந்த மசாலா, இதில் போட்ட மேங்கோ எல்லாமே. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த மாங்காய் வந்து நம்ம சேர்க்கக்குள்ள அந்த புளிப்பும் அதில் வந்து நல்லா உங்களுக்கு சேர்ந்து வரும். இதில் நம்ம வந்து புளியும் சேர்க்கவே தேவையில்லை. இது நான் சாதத்தோடு வந்து எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிரேவியோடு வந்து சேர்த்து நம்ம செஞ்சோம் இல்லைங்களா, இந்த கத்திரிக்காவுக்கும் வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ வந்து சாஃப்டாக வந்து வெந்திருக்கு. அதே மாதிரி அந்த வெங்காயமும் வந்து நல்லாவே வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வெந்து நம்ம முழு வெங்காயம் போட்டோம் இல்லைங்களா, இது வந்து நீங்கள் வந்து தோசை கூட வந்து சாப்பிடக்குள்ள அவ்வளோ நல்லா இருக்குங்க சேர்த்து. இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னா மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.